electricity class. I am your professor Dr. D. Silambarasan. In this class we are going to see about primary cells and secondary cells and two examples, nickel alkali cell and lead acid accumulator cell. So first we know about what is primary cells and secondary cells. A cell, it's a device that produces an EMF. EMF means electromotive force across its electrodes so as to supply electric current to an external circuit. So cell க்கு என்ன definition பார்த்தீங்கன்னா, it's a device that produces voltage. EMF நம்ம குரூடா சொல்லணும்னா voltageன்னு சொல்லிக்கலாம். So that will produce voltage to work an external circuit. ஸோ அந்த சர்க்கியூட்டை ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் செல். த செல் ஆக்சுவலி கன்வெர்ட்ஸ் கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன் இன் இட். ஸோ ஒரு செல்லு அதில் நடக்கிற இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக அந்த கெமிக்கல் எனர்ஜியை இட் கன்வெர்ட்ஸ் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ கெமிக்கல் எனர்ஜி அதுக்கு தான் நம்ம எலக்ட்ராலைசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம். ஒரு ஆனோடு ஒரு கேத்தோடு இருக்கும். அப்புறம் ஒரு சொல்யூட்டு ஒரு சால்வெண்ட்டில் டிஸ்பஸ் பண்ணதுக்கப்புறம் அது அயான்ஸை டிசோசியேட் ஆகும். அந்த அயான்ஸ் மூவ்மெண்ட் மூலமாக electricity produce ஆகும். So there are two kinds of cells. One is primary cell and another one is secondary cell. We will see one by one. In the primary cell, when the chemical fuel is exhausted due to the chemical reaction, the cell ceases to function. நம்ம ஏற்கனவே இந்த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸில் என்ன பண்ணோம், ஒரு சொல்யூட்டில் சால்வெண்ட்டில் ஒரு சொல்யூட்டை டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் அது அயான்ஸை டிசோசியேட் ஆயிரும். அந்த அயான்ஸ் மூவ் ஆகி ஆனோட்லையும் கேத்தோட்லையும் டெபாசிட் ஆகும். திரும்ப டெபாசிட் ஆனது என்ன ஆகும், திரும்ப அந்த எலக்ட்ரோலைட் லிக்விட்லேயே அது டிசோசியேட் ஆகி கண்டினியூஸாக திரும்ப அயான் மூமெண்ட் இருக்கும், திரும்ப டெபாசிட் ஆகும். இது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சொல்யூட்டு சால்வெண்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் சால்வெண்ட்டு தான் அந்த லிக்விட் மீடியம். ஸோ சம்டைம்ஸ் அந்த லிக்விட் மீடியம் வந்து எக்ஸாஸ்ட் ஆக சான்ஸ் உண்டு. எக்ஸாஸ்ட் ஆக மீன்ஸ் டெம்பரேச்சர் மூலமாகவோ இல்லை மற்ற எஃபெக்ட் மூலமாகவோ அது எக்ஸாஸ்ட் ஆக சான்ஸ் உண்டு. அப்படி எக்ஸாஸ்ட் ஆகிருச்சுன்னா அதில் உள்ள அப்போ எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் லெவல் குறைஞ்சி போயிடும். அது குறைஞ்சிருச்சுன்னா அந்த செல்லோட பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும். இப்படியே போகும்போது ஒரு ஸ்டேஜில் எலக்ட்ரோலைட் ஃபுல்லுமே எவாப்ரேட் ஆகிரும். அப்படி எவாப்ரேட் ஆகிடுச்சுன்னா அந்த செல் ஒர்க் ஆகிறத ஸ்டாப் பண்ணிடும். இப்போ நம்ம வீட்டில் இல்லை சின்ன சின்ன கடைகள்லாம் பார்த்திங்கன்னா லிக்விட் பேட்ரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி மேலே டிஸ்டில் வாட்டர் ஊற்றுவாங்க. அந்த டிஸ்டில் வாட்டர் இஸ் ஆக்டிங் as a electrolyte. அந்த டிஸ்டில் வாட்டர் தான் எலக்ட்ரோலைட் ஆக்ட் பண்ணும். ஸோ அந்த வாட்டர் அப்பப்போ நம்ம அதை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த வாட்டர் இருக்கிற வரையும் தான் அந்த செல் ஒர்க் ஆகும். அதுதான் இங்கே சொல்லுது. இந்த பிரைமரி செல் இந்த கெமிக்கல் ஃபியூவல், ஸோ ஃபியூவல்னால் எரிபொருள். ஸோ அந்த கெமிக்கல் ஃபியூவல் இஸ் எக்ஸாஸ்டட் டியூ டு த கெமிக்கல் ரியாக்ஷன், த செல் சீசஸ் டு ஃபங்க்ஷன். சீசஸ்னால் மறுக்கிறதுன்னு அர்த்தம், ஒர்க் ஆகாது. பிரைமரி செல்ஸ் கேன் நாட் பி ரிவைவ்டு அன்லெஸ் த யூஸ்ட் அப் கெமிக்கல்ஸ் ஆர் ரீப்ளேஸ்ட். ஸோ அதனால தான் நம்ம அந்த டியூபுலர் பேட்டரியில் வந்து நம்ம லிக்விடு வாட்டர் டிஸ்டில் வாட்டர் வந்து ஊற்றுறோம். ஸோ அந்த வாட்டர் ஊற்றும்போது திரும்ப அந்த எலக்ட்ரலைசிஸ் ப்ராசஸ் நடக்கும். அந்த இன்வெர்ட்டர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் to the flow of current through it is very high and so it cannot be used to draw steady current. அப்போது எலக்ட்ரோலைட் நான் சொன்ன மாதிரி எவாப்ரேட் ஆயிருச்சுன்னா அந்த லிக்விட் மீடியம்குள்ளே அயன் மூவ்மெண்ட்டு நடக்காது. அயன் மூவ்மெண்ட்டு ரெசிஸ்ட் பண்ணப்படும். ரெசிஸ்ட்னா தடை. ஸோ அயன் மூவ்மெண்ட்டு தடையாகும்போது அதிலிருந்து ஸ்டெடி கரண்ட் நம்மளுக்கு கிடைக்காது. இதுக்கு முன்னாடி சம் வாட்ஸ் 15 வாட்ஸு 20 வாட்ஸு 150 வாட்ஸு அப்படின்ற அவுட்புட் அந்த இன்வெர்ட்டர்லேருந்து கிடச்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரோலைட் எவாபரேட் ஆக அந்த அவுட்புட் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஹவவர் த இஎம்எஃப் அக்ராஸ் இட்ஸ் டெர்மினல்ஸ் ரிமைன்ஸ் ஃபேர்லி கான்ஸ்டன்ட். ஸோ த பிரைமரி செல்ஸ் ஆர் யூஸ்டு டு பேலன்ஸ் இஎம்எஃப்ஸ் இன் த செகண்டரி சர்க்கியூட் ஆஃப் த பொட்டன்ஷியோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலில் கேலிப்ரேஷன் ஆஃப் வோல்ட்மீட்டர், அம்மீட்டர் அப்படின்னு பார்ப்போம். அதில் பிரைமரி சர்க்கியூட், செகண்டரி சர்க்கியூட்னு பார்ப்போம். அதில் இந்த பொட்டன்ஷியோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அது வரும். ஸோ அது படிக்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ பிரைமரி செல்ஸ் ஆர் யூஸ்டு டு பேலன்ஸ் தி இஎம்எஃப் அக்ராஸ் தி எலக்ட்ரோட்ஸ். ஸோ அது முக்கியமான பாயிண்ட். த பிரைமரி செல்ஸ் காமன்லி யூஸ்டு ஆர் லெக்லாஞ்சி செல். லெக்லாஞ்சி செல்லோட இஎம்எஃப் வந்து 1.45 வோல்ட். இட் வில் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் த ஸ்டாண்டர்ட் 1.45 வோல்ட். அதேமாரி டேனியல் செல் 1.08 வோல்ட்.
From dry cell it will produce 1.5 volt, and the standard cadmium cell will produce 1.018 volt. So அது primary cells. அடுத்து வந்து secondary cells. Secondary cellsக்கு இன்னொரு பேர் வந்து accumulators. accumulate பண்ணுதுன்னா எல்லாத்தையும் இணைக்குதுன்னு அர்த்தம், அப்சார்ப் பண்ணுது, சேர்த்துக்குதுன்னு அர்த்தம். accumulation அப்படின்னா சேர்த்துக்குதுன்னு அர்த்தம், அப்சார்ப் பண்ணிக்கிறது, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். The secondary cells are storage cells. Accumulate chemical energy in them, and they are capable of supplying electrical energy to the external circuits due to chemical reaction taking place in them. So the secondary cells are storage cell. எதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம், டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், ஒரு நம்ம செல்ஃபோன் பேட்ரி நம்ம அரை மணி நேரம் 1 மணி நேரம் சார்ஜ் போடுறோம். ஸோ சார்ஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு டிஸ்சார்ஜ் ஆகுது. ஸோ அதுக்கெல்லாம் பேர் ஸ்டோரேஜ் செல்ஸ். எனர்ஜி வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த செகண்டரி செல் வி மஸ்ட் ஃபஸ்ட் சப்ளை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு பிரிங் அவுட் அபவுட் எ டெஃபினிட் கெமிக்கல் சேஞ்ச் இன் த செல், அண்ட் பை திஸ் ப்ராசஸ் எனர்ஜி இஸ் ஸ்டோர்ட் இன் இட். ஸோ அந்த செல் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்கணும். அது வந்து எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அது வந்து discharge பண்ண ஆரம்பிக்கிறோம். When current is drawn from the cell, the chemical reaction takes place in the reverse direction so as to release the electrical energy. So முதல்ல அது கெமிக்கல் எனர்ஜியை அது தானாகவே ஜென்ரேட் பண்ணும். எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும். அது டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் எனர்ஜி கரண்ட் டைரெக்ஷன் வந்து ரிவர்ஸில் இருக்கும். ஸோ அப்படி போகும்போது that will gives electrical energy. In this process the materials are recovered to the initial state. நம்ம பேட்ரி செல்ஃபோன் பேட்ரி யூஸ் பண்ணது சார்ஜ் டிஸ்சார்ஜ் எல்லாமே டிஸ்சார்ஜ் ஆயிரும். 10%, 8% போயிடுச்சுன்னா திரும்ப நம்ம சார்ஜிங் போட்டுக்கிறது. ஸோ இனிஷியல் ஸ்டேட்டுக்கு போயிடும். there is practically no wastage of the material. For this reason the secondary cells are also known as reversible cells. ரிவர்சிபிள்ஸ்னால் திரும்ப ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும். ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னாலே திரும்ப ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இந்த செகண்டரி செல்ஸுக்கு பேர் ரிவர்சிபிள் செல்ஸ். த செகண்டரி செல்ஸ் when run down may be brought back to their original condition by passing a current through them in a direction opposite to that in which the cell sends a current. ஸோ இந்த செகண்டரி செல்லில் திரும்ப நம்ம ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு எப்படி கொண்டு வரணும்னா அதுக்கு பவர் சப்ளை போகிற டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் நம்ம பவர் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அது திரும்ப ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வந்துடும். சில இதில் பேட்ரி வந்து இப்போ இந்த தள்ளுவண்டியிலலாம் சின்ன பேட்ரி ஒன்று வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ரிப்பேர்னு கொண்டு போகும்போது திரும்ப இந்த மாதிரி தான் ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பாங்க அந்த பேட்ரிஸை. திஸ் இஸ் நோன் அஸ் சார்ஜிங் தி செல். So the cells can be charged any number of times. ஸோ நம்ம பேட்டரியில் யூஸ் பண்ணுற மாதிரி it can be used for any number of times. மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி. The internal resistance of a secondary cell is very low and it is of the order of 0.01 ohm. ஸோ internal resistance of the cell நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா மெட்டீரியலுக்குமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேட்டரிக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அது 0.01 ohm செகண்டரி செல். அண்ட் ஹென்ஸ் லார்ஜ் கரண்ட் கேன் பி ட்ரான் ஃப்ரம் தம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மினால கரண்ட்டு நிறைய பாஸ் ஆகும். நிறைய பாஸ் ஆகும் மீன்ஸ் we can draw large current. There are two types of secondary cells. They are, one is lead acid accumulator, another one is nickel ion accumulator. So lead secondary cells ki example lead acid accumulator ஒன்று, இன்னொன்று nickel ion accumulator. ஃபஸ்ட்டு வந்து நம்ம nickel ion accumulator இந்த கிளாஸில் பார்ப்போம், அடுத்து வந்து lead ion பார்ப்போம். ஸோ இந்த நிக்கல் அயான் அல்கலி செல் நிக்கல் ஃபெரிக்கில் வந்து in this type of storage cell the anode consists of nickel hydroxide. So nickel hydroxide packed into a cylindrical perforated steel tubes. Perforated na துளையிடப்பட்டன்னு அர்த்தம். So perforated steel tubes. The cathode consists of a mixture of finely divided iron Fe and FeO iron oxide contained in rectangular perforated steel packets. The electrolyte is a 2% solution of caustic potash that has normally a relative density of 1.17. All are tightly packed in a sealed steel container. ஸோ ரெண்டு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம்ப்பா, ஒன்று வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது, ஒன்று ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிற சொல்யூஷன் வந்து நிக்கல் ஹைட்ராக்சைடு NiOH3. இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிறது வந்து ஐரான் ஆக்சைடு, ஐரான் FeO ஐரான் ஆக்சைடு.
ரைட். ஸோ ஒன்று வந்து அதில் வந்து 2 கனெக்ஷன் மேலே டாப்பில் போட்டிருக்கு, ஆனோடாவும் கேத்தோடாவும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் அப்படிங்கிறது 2% சொல்யூஷன் ஆஃப் காஸ்டிக் பொட்டாஷ். ஸோ காஸ்டிக் பொட்டாஷில் ஒரு பர்டிகுலர் வெயிட் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு சால்வெண்ட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி 2% இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஏன் 2%னால் அப்போ அந்த எலக்ட்ரோலைட்டோட டென்சிட்டி வந்து 1.17 இருக்கும். இப்போ 2% விட 4%, 8% இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட டென்சிட்டி வேரி ஆகும். இப்போ இது எல்லாமே ஒரு சீல்டு ஸ்டீல் கண்டெய்னரில் நம்ம எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ ஒரு சைடு நிக்கல் ஹைட்ராக்சைடு இருக்குது, இன்னொரு சைடு ஐரன் ஆக்சைடு இருக்குது. எலக்ட்ரோலைட் வந்து காஸ்டிக் பொட்டாஷ் சொல்யூஷன். இந்த நிக்கல் ஹைட்ராக்சைடு ஐரன் ஆக்சைடு ரெண்டையுமே பெர்ஃபோரேட்டட் கண்டெய்னரில் வச்சுருக்கோம். நிக்கல் ஹைட்ராக்சைடை சிலிண்ட்ரிக்கல் பெர்ஃபோரேட்டட் கண்டெய்னரில் வச்சுருக்கோம். ஐரன் ஆக்சைடை வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் உள்ளதில் வச்சுருக்கோம். ஸோ ஏன் பெர்ஃபோரேட்டர்னா இட் கேன் ஏபிள் டு கம் அவுட் from the rectangular container as well as the cylindrical container. ஸோ அதிலிருந்து அது வெளியே வரும். As the cell discharges, some of the nickel hydroxide at the anode is reduced to lower hydroxide. ஸோ ஒரு H பிரிஞ்சிரும், அதாவது NiOH3ல இருந்து ஒரு H பிரிஞ்சு லோயர் ஹைட்ராக்சைடு ஆயிரும் by the transfer of oxygen that takes place. ஸோ ஹைட்ரஜன் வெளியே போயிடும், ஒரு ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சு. ஸோ the electrolyte undergoes no change. எலக்ட்ரோலைட்டில் எந்த சேஞ்ச் வராது. The mean value of EMF during this discharge is about 1.2 volt. So it can produce 1.2 volt. Relative advantages of the nickel ferric cell. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ த நிக்கல் ஃபெரிக் செல் இஸ் லைட்டர் தேன் த லெட் அக்யூமுலேட்டர் அண்ட் இஸ் தேர்ஃபோர் மோர் சூட்டபிள் ஃபார் யூஸ் இன் மிசைல்ஸ், satellites and undersea cameras and emergency lighting in ships. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். The nickel ferric cell has longer life and it is of compact size. It's a very small size, it has a longer life. The nickel ferric cell takes lesser time to charge and is capable of maintaining a large current. ஸோ சார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துக்கிறோம், பட் இட் கேன் discharge up to larger time. Also it can able to produce large current. It is insensitive to mechanical vibrations and has longer life. Insensitive to mechanical vibration. Mechanical vibration இப்போ நம்ம மூவ் ஆகும்போது மெக்கானிக்கலாக நடக்கிற வைப்ரேஷன். ஒரு வண்டி மூவ் ஆகும்போது அந்த வண்டியில் அந்த பேட்ரி நம்ம இந்த செல்லை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. It is insensitive to mechanical vibration. It requires lesser skilled attention to maintain the cell. So attention அது நம்ம அடிக்கடி அதை ரொம்ப கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் இஸ் நாட் டேமேஜ்டு ஈஸிலி பை ஆக்சிடென்டல் ஓவர் சார்ஜிங் ஆர் டிஸ்சார்ஜிங். ஸோ ஓவர் சார்ஜ் பண்ணாலோ இல்லை ஓவர் டிஸ்சார்ஜ் பண்ணாலோ அது வந்து ஒன்றும் டேமேஜ் ஆகாது. However, the efficiency of Edison's nickel ferric cell is lower than that of lead acid accumulator cell and it has a larger percentage drop of EMF during discharge. 1.3 volt அது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1.3 வோல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அது எப்பயுமே 1.3 வோல்ட்டை கொடுக்காது, 1 வோல்ட் வரைக்கும் ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். 0.3 வோல்டேஜ் ட்ராப் ஆக சான்ஸ் உண்டு. எது கூட ஸோ இது எடிசன் அப்படிங்கிறது எடிசன்ஸ் நிக்கல் ஃபெரிக் செல் அப்படிங்கிறது ஒரு செல். ஸோ அது வந்து யூஸ்வலாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வோல்டேஜ் இஎம்எஃப் வந்து 1.3 வோல்ட். பட் லெட் ஆசிட் அக்யூமுலேட்டரோட கம்பேர் பண்ணல இது வந்து ஹையர் ட்ராப்பை கொடுக்கும். பர்சன்டேஜ் ஆஃப் ட்ராப் ஆஃப் இஎம்எஃப் இஸ் லார்ஜர் டியூரிங் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் 1.3 வோல்ட் டு 1.0 வோல்ட். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நிக்கல் அயான் ரீசார்ஜபிள் பேட்டரி கேன் பி யூஸ்டு அஸ் த டிசி பவர் ஃபார் லைட்னிங், telecommunication and drawing electric motors at the ambient temperature of -22 plus 50 degree Celsius. ஸோ இது நிக்கல் ஃபெரிக் செல். இதுக்கடுத்து லெட் ஆசிட் அக்யூமுலேட்டர் செல் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கன்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.